வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நாங்கள் சென்னை ஐயப்பாக்கம்ல வந்து ஒரு வீடு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீட்டில் ஒரு வால் வந்து எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸில் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே கல் தான். பட் இது வந்து நம்ம நார்மலாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுற கல். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் கல். நார்மலாக நம்மளுக்கு 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு ஒரு கல் கிடைக்கும். ஸோ ஆனால் இந்த கல்லை வந்து நம்ம எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸாக பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து வாட்டர் அதிகமாக உரியும், மழை பெஞ்சால் நம்மளுக்கு டேம்ப்னஸ் வரும், ஃபினிஷ் ஸ்மூத்தாக இருக்காது. உங்களுக்கு தெரியுது இல்லையா? இது ஒயர் கட்டு, மிஷின் கட்டு எல்லா கல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும். பட் எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக இந்த மாதிரி கல் கிடைக்குது. ஸோ இந்த கல்லோட ஃபினிஷு, ஸ்மூத்னஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு கல்லோட விலையே வந்து பார்த்திங்கன்னா 30-35 ரூபா வரும். ஸோ இந்த கல் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. நார்மலாக இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறாங்க. நம்ம ஆர்டர் கொடுத்து வர வைக்கணும். காஸ்ட்டும் அதிகம், நம்மளுக்கு சொன்ன டைமுக்கும் டக்குன்னு வராது. ஸோ இதெல்லாம் இதில் இருக்கிற ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்ஸு. ஸோ இந்த வால் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எக்ஸ்போஸ்டு பிரிக்ஸில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் என்னென்ன சேலஞ்சஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதே லைன் தான் உங்களுக்கு டாப் வரையும் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுமே நம்மளுக்கு வந்து ஸ்கில்டு லேபர் சேலஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த லெவல். ஸோ இந்த 2 கல்லுக்கு நடுவில் இந்த ஒரு விரல் கேப் இருக்குன்னா கடைசி வரையும் இந்த கேப்பை தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த யூனிக்காக அந்த கேப் வந்து ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இதுக்குன்னே ஸ்கில்டு லேபர் வேணும். அது ஒரு பெரிய சேலஞ்சு. அப்போனா தான் இந்த பாயிண்டிங்லாம் கரெக்டாக பண்ணி நம்மளால் அந்த ஃபினிஷ் எடுத்துகிட்டு வர முடியும். இல்லை நார்மலாக இந்த கல்லை பண்ணிவிட்டு மேலே கலவையெல்லாம் ஒழுக விட்டு துடைக்கலான்னா ஃபினிஷ் வந்து வராது. இன்னொன்று, இந்த மாதிரி வாலில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் பம்பிங் கான்ட்யூட் ப்ளேஸ் பண்ணுறது பெரிய சேலஞ்சு. ஏன்னா இந்த வாலை வந்து கட் பண்ணி தான் நம்ம இங்கே எலக்ட்ரிக்கல் பைப்ஸ் வைக்கணும். பைப்பை கட் பண்ணுற இடத்துல திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து சீல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கல் இந்த இடத்துல கட் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே பிளாஸ்டிங்கோ பட்டியோ பார்த்தோம் அப்படின்னா இதே ஃபினிஷ் இந்த இடத்துல வராது. உங்களுக்கு அட்லீஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். பட் நேரில் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் வந்து லுக் அண்ட் ஃபீலில் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இது வந்து பாயிண்டிங் கரெக்டாக பண்ணணும், இல்லைனா வாட்டர் டேம்ப்னஸ் வரும். அவுட்ரு வால் பண்ணும்போது நிறையா ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும். இதெல்லாம் இதில் இருக்க டவுன் சைடு. நம்மளுக்கு லுக்கு பார்த்திங்கன்னா வீடு வந்து ரொம்ப அழகாக ஒரு ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் ஸ்டைலில் வந்து வந்துடும். இதே என்டையர் வாலும் பண்ணுறோன்னா நம்ம வந்து காலம்லாம் வச்சும் பண்ணலாம், இல்லாமல் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர்லையும் பண்ணலாம். நம்மளுக்கு லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோ பார்க்குற நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏதாவது கட்டி சேல் பண்ணுறதா இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ இப்போ சென்னை பெரும்பாக்கம்ல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ பில்டிங் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஷோலிங்நல்லூர் சிக்னல், எல்காட் ஐடி பார்க்கு. ஸோ இது பக்கத்துலேயே வருது. நல்ல ப்ரைம் லொக்கேஷனு. ப்ரைஸிங்குமே வந்து மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக காம்படிட்டிவ் ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த சரௌண்டிங்கில் வந்து வீடு பார்க்குறீங்கன்னா வந்து பார்க்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இமேஜஸ்ஸு, ஃப்ளோர் பிளானு, 99 ஏக்கர்ஸில் ஆடு, ஸோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கு வீடு பிடிக்கும். நன்றி, வணக்கம்.